ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 10th பாஸ் பேஸ் பண்ண ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது குரூப் டி நோட்டிஃபிகேஷன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்னு இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். முதல்ல டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 10th ஐஐடி படித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும் இனிஷியலாக. வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வந்து ஒரு நார்மலான வயசு. இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த ஓபிசி கேட்டகரிக்கெலாம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது ஏஜ் வந்து 33க்கு மேலே இருக்கவங்களாம் அப்ளை பண்ணால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் பார்த்துடுறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,195 வேக்கன்சி. இது வந்து ரொம்ப ஒரு மாசாக எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2026. ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணுறது ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான். ஸோ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு லிட்ரலி இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் ஏதாச்சும் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லை ஒரிஜினல் காப்பி ஏதாச்சும் வேணா கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐஐடி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்ச அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதே மாதிரி இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இது வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து அந்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு அது. ஸோ 100 மார்க்குக்குள்ள எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியே ஒரு 100க்கு 40 மார்க் எடுத்தாலே போதும். எஸ்சி, எஸ்டி இல்லை ஓபிசிலாம் வர வர அதோட மார்க் கம்மியாகும். நீங்கள் எஸ்சி, எஸ்டிலாம் போட்டிங்கன்னா 100 மார்க்குக்கு 20 மார்க் 25 மார்க் எடுத்தாலே போதும். நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அந்த டெஸ்ட் ஒன்று நீங்கள் ஃபுல்லாக எடுப்பீங்க. அது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது மூணுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அதோட 250 நினைக்கிறேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இதில் சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 2 பேருக்கும் தனியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். பிரெக்னன்ட் லேடிஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரெக்னன்ட் லேடிஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். ஒருவேளை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுத்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் போகிறப்போ வெயிட் எல்லாம் தூக்க சொல்கிறப்போ உங்களால் முடியலை அப்படின்னா, உங்களுக்காக வந்து அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் ஜாபை வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருவாங்க. மேபி 6 மந்த், அதாவது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 6 வாரம் கழிச்சு நினைக்கிறேன். அந்த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக உள்ள சொல்லிடுறேன். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலி எப்போ ஃபிட்டாக இருக்கீங்களோ, அப்போ வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான டீட்டெயில்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி 10th முடிச்சிருப்பீங்க. 18 வயசுனா நீங்கள் 10th முடிச்சதை வச்சு அப்ளை பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த ஐ செக் பண்ணுறதா இருக்கட்டும், வெயிட் தூக்கணும், ரன்னிங், இது 3மே வந்து செக் பண்ணுவாங்க ஃபிட்னஸ்க்காக. ஸோ அந்த ஃபிட்னஸ்மே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆக்டிவாக உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அதை கொடுத்தா அது பெட்ரு. அதே மாதிரி இமெயில் ஐடியும் ஆக்டிவான இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்லை அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் கம்யூனிகேஷன் வரும்னா, இல்லை எஸ்எம்எஸ் இல்லை இமெயில் மூலியமாக மட்டும் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி சொல்றது வந்து அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அடுத்தது பிசிக்கல் எஃபிஷியன்சி, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா நீங்கள் அந்த ஓடுறது, வெயிட் தூக்குறது இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்னமோ ஒன்றுமே இல்லை. விஷன் செக் பண்ணுவாங்க. கண்ணு நல்லா தெரியுதா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. அது மட்டும் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாருமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபி இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதிடுறீங்க. அதுலேருந்து அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு
3 ஆள் அப்படிங்கிற மாரி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, 15 பேர வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த பிசிக்கல் டெஸ்ட்லயோ, இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லயோ வந்து ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட்ல அப்படிங்கிறதுனால செலக்ட் பண்ணிட்டு, பிசிக்கல் டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ சக்சஸ்ஃபுல்லா, அவங்க எல்லாரும் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆள் தான். இப்போ ஒரு 5 போஸ்டிங் தான் இருக்குன்னா, 5 ஆள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. பிசிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றது தான் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல நெறைய பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்கங்கிறதுனால, ஒரு போஸ்ட்டுக்கு 5 ஆள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ 1/3 அதாவது வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து நீங்க தப்பா போடுறீங்கன்னா, அதுக்கு 1 மார்க் அப்படியே எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கு. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன்ல தாங்க அப்ளை பண்ண முடியும். வேற எதுவுமே உங்களால அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி இதுல டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாம் முன்னாடி சொல்லுவீங்களே, அது என்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஃபிட்னஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2, A3 அப்படின்லாம் நெறைய இருக்கும். அது வந்து ஒண்ணுமே இல்ல. விஷன் தெரியுதா அப்படிங்கிறது தான். கண்ணு நல்லா தெரியுதா? அந்த வித்தவுட் கிளாஸ்ல அவங்களால எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதா? அதுக்கேத்த மாரி பிசிக்கல் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. A1, A2, A3, B1, C1. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அத ஓப்பன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும். அது எல்லாருமே கண்டிப்பா தெரியும். ஏஜ் ரிலாக்சேஷன் இங்க குடுத்துட்டாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது அன்ரிசர்வும், இடபிள்யூஎஸும் பார்த்தீங்கன்னா, 1993ல பொறந்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து 1990ல பொறந்தவங்க அதுலேருந்தே அப்ளை பண்ணிட்டு வரலாம். எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா, 1988க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பொறந்தீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008க்கு முன்னாடி, அதாவது 2008 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் யார் யார் பொறந்தீங்களோ நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கான இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டான ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். நீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸு. எல்லா கேண்டிடேட்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500 பே பண்ணணும். அதுல எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, மைனாரிட்டி, இந்த இபிசி இந்த கேட்டகரியில உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரூ. 250 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட் ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணணும். ஆஃப்லைன் இல்ல டிடி எடுக்கிறது எதுவுமே கிடையாது. ஆன்லைன்ல தான் நீங்க ஜெனரலா ஜிபேலலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா, அந்த மாரி ஆன்லைன்லயே பே பண்ணிறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் குடுத்துருக்காங்களோ, அதாவது நீங்க 10த் மார்க் பேஸ் பண்ணி அப்ளை பண்றீங்க, இல்ல ஐஐடி பேஸ் பண்ணி அப்ளை பண்றீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் குடுத்துருக்காங்களோ, அந்த சேம் டேட் ஆஃப் பர்த் தான் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப அந்த சர்டிஃபிகேட் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அந்த சேம் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க செலக்ட் ஆவீங்க. இல்லன்னா டைரக்ட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ல நம்பர் இருக்கணும். டேட் ஆஃப் இஷ்யூ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்க ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் இல்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி குடுக்கணும். அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்க பண்ணணும். நெறைய அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் அதாவது நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும். அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகிறீங்க, ஃபர்தரா போறீங்க அப்படின்னா, கால் வராது. கண்டிப்பா எஸ்எம்எஸ், இமெயில். நம்பர் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதே மாரி நீங்க அப்ளை பண்ண அப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதோ, மார்க் டெஸ்ட்டோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, டெஸ்ட் சொல்லிட்டீங்க. டெஸ்ட்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, 90 மினிட்ஸ் நடக்கும். 90 நிமிஷம் நடக்கும். இதுல ஜெனரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்குக்கு, மேத்ஸ் 25 மார்க்குக்கு, ஜெனரல் இன்டெலிஜென்சி அண்ட் ரீசனிங் வந்து 30 மார்க்குக்கு, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் 20 மார்க்குக்கு. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நெகட்டிவ் மார்க் இப்போ ஒரு 3 கொஸ்டின் தப்பா போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு 1 மார்க் வந்து கம்மி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பாஸ் மார்க், கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது இங்கேயே குடுத்துட்டாங்க. அன்ரிசர்வா இருந்தீங்கன்னா 40% அதாவது 100க்கு 40 மார்க் எடுக்கணும். இடபிள்யூஎஸ் 100க்கு 40 எடுக்கணும். ஓபிசில இருக்கீங்க அப்படின்னா 100க்கு 30 மார்க் எடுத்தாலே போதும். எஸ்சி, எஸ்டியுமே 100க்கு 30 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஜெனரலான அந்த ஏஜ் ரிலாக்சேஷனா இருக்கட்டும், இல்ல ஜெனரலா மார்க் எவ்வளோ எடுக்குமோ, கட் ஆஃப் மார்க் இதுதான். இந்த மார்க்குக்கு மேல எடுத்தீங்கன்னா, நீங்க அடுத்த டெஸ்ட்க்கு செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து சிலபஸ் என்னன்னு குடுத்துருக்காங்க. மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎஃப், ஹெச்சிஎஃப் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த
பிடிஎஃப் லிங்க் குடுத்துர்றேன். அதுல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா அதோடது என்ன டீட்டெயில்ஸ், ஜெனரல் சயின்ஸ்க்கு என்ன சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ சிலபஸ் குடுத்துருக்காங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்இ தான் படிக்கணும். நீங்க ஸ்டேட் போர்டோட சிலபஸ் இதுல எடுத்துக்க முடியாது. ஸோ ஜெனரல் அவேர்னஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கோ அதோடது குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட். ஸோ பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2மே தனித்தனியா குடுத்துட்டாங்க. மேலுக்கு தனியா, ஃபீமேல் தனியா குடுத்துருக்காங்க. ஸோ மேலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 35 கிலோ வெயிட் தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்கு ஓடணும். இது நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 35 கிலோ மேபி யூ கேன் பிக் ஒரு அரிசி மூட்டை அந்த மாரி எடுத்துட்டு 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து வெறும் 2 நிமிஷத்துல அந்த வெயிட்ட வந்து கீழ வைக்காம ஒரே ஒரு சான்ஸ்ல நீங்க போய் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. அதே மாரி 2வது பார்த்தீங்கன்னா, ரன்னிங் டாஸ்க்கு. 1000 மீட்டர் வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்குள்ள ஒரே ஒரு சான்ஸ்ல நீங்க ஓடி கம்ப்ளீட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட். ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துல போணும். ஸோ இவங்களுக்கு மேலுக்கு 35, ஃபீமேல் லேடீஸா இருந்தீங்கன்னா 20 கிலோ தூக்குனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னிங் ரேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, அதே 1000 மீட்டர் தான். ஆனா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஒரே ஒரு சான்ஸ்ல சொல்லியிருக்காங்க. 2 சான்ஸ் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து வீட்லயே வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த பிரெக்னன்ட் ரிலீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? பிரெக்னன்ட் லேடீஸா இருக்கீங்க. உங்க பிரெக்னன்சி வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க டெம்பரவரியா வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அன்ஃபிட் ஆயினதுனால உங்களோட வேலை கிடைக்காம இருக்காது. நீங்க மெரிட் லிஸ்ட்ல நெறைய மார்க் எடுத்திருக்கீங்க. அப்ப பிசிக்கல் டெஸ்ட் போய் ஒரு வேளை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த போஸ்ட் கெப்ட் ரிசர்வ்டு. ஸோ உங்களுக்காக ஒரு போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 6 வீக்ஸ் அந்த டேட்டுக்கு அப்புறம் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்ப ரெடியா இருக்கீங்களோ, அப்ப வந்து நீங்க அஃபிஷியலா அந்த கன்சர்ன் டீம்ம ரீச் அவுட் பண்ணி, இந்த மாரி நான் ஓகே. நான் பிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் தனியா ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்காக பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அத ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ, அதுல வந்து ஒரு போஸ்ட்க்கு ஒருத்தவங்க. அப்ப 22,000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, 22,000 பேர வந்து அதுல செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து நெறைய கன்ஃப்யூஷன் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆளு ஒரு போஸ்ட்க்கு ஒரு ஆள் தான். ஸோ 2 பேர் சேம் நம்பர் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏஜ் பொறுத்து தான் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல யாராச்சும் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா, ஸோ அந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் இருக்காங்களோ, அவங்கள நாங்க செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் வந்து ஏஜ் ஃபேக்டர். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து அந்த ஏ டூ இசட் ஆர்டர்ல இருக்கணும். ஸோ 2 பேர் இருக்கீங்க. 2 பேருக்கும் சேம் டேட் ஆஃப் பர்த், சேம் மார்க் அப்படிங்கிறப்ப, உங்களோட நேம் வந்து அந்த ஆல்பபெட் ஆர்டர்ல ஏல யார் இருக்கீங்களோ, அந்த ஏலேருந்து வரப்ப யார் இருக்கீங்களோ, அவங்களுக்காக அந்த வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொண்டு வரணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் இருக்கணும். அடிஷனல் டைம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணாங்க. இதுதாங்க வந்து வேக்கன்சி லிஸ்ட். இங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் அப்படி இல்லன்னா ஐஐடி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலான ஏதாச்சும் அப்ரென்டிஸ் புரோகிராம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஜாப்க்குமே இதுதான் குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து 18லேருந்து 33 வயசு இருக்கணும். ரிலாக்சேஷன் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன டெசிக்னேஷன், என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நீங்க இங்க பார்த்துக்கலாம். அசிஸ்டன்ட் ஆப்பரேஷன், எலக்ட்ரிக்கலா இருக்கணும். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் வரைக்கும் குடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஐஐடி படிச்சிருக்கீங்கன்னா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். அதே மாரி மெடிக்கல் டெஸ்ட்க்கு நான் அந்த A1, A2, A3, B1, B2 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயிலுமே என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னவோ அதையுமே இங்க இந்த இடத்துல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி அடுத்தது என்ன டீட்டெயில்ஸ் கீழ குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி. ஸோ சதர்ன் ரயில்வே சென்னை. ஸோ சென்னையில மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு அன்ரிசர்வ்ல 7 பேரு, எஸ்சில 3, எஸ்டில 1, ஓபிசில 5. ஸோ அந்த மாரி வந்து ஒவ்வொரு ஜாப்க்கும் இங்க பார்த்தீங்கன்னா, கீழ வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்க்கும் எத்தன பேர் ஆள் எடுக்குறாங்க அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராங்க் மெயின்டெய்னருக்கு தான் வந்து அதிக வேக்கன்சி இருக்கு. அன்ரிசர்வ்லயே 225 பேர் எடுக்குறாங்க. எஸ்சில 79 பேரு, ஓபிசில 150 பேரு, எஸ்டில 44 பேரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினு. ஸோ இத வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத பத்தி எப்படி அப்ளை பண்றது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி ஒரு தடவ படிச்சு பாருங்க. உங்களுக்கே டீட்டெயில்ஸ் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.